நகையை ஷோ ஆஃப் பண்ணி வேற எப்படிலாம் ஷோ ஆஃப் பண்ணிப்பீங்க? அப்புறம் வந்து வீட்ல பாத்தீங்கன்னா மேட்லாம் பாத்தீங்கன்னா காட்டன்ல இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃப்ளார் மேட்ஸ், ஃப்ளவர்ல 3D மேட்ஸ் வந்து ஸ்டிக் மேட்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க எங்க பக்கத்து வீட்லயே யாராவது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அந்த கலர் அவங்களை அட்டையர் பண்ணும். இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. மேட் எப்படிமா தெரியும்? வீட்டு வாசல்ல போட்டிருப்போம் சார். அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஓகே. நம்ம உள்ள போட்டா தெரியாது. வீட்டு வாசல்ல போட்டோம்னா இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கலர் வைப்ரண்ட்ல பாப்பாங்க. நல்லா இருக்கே, கேட்கலாமா வேணாமான்னு. அது அந்த அட்டென்ஷன் எனக்கு தேவைப்படுது. சோ எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல நான் இன்வெஸ்ட் கிடைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நிர்ணயிக்கவே முடியாது சார். நிஜமா சொல்றேன். ஒருத்தவங்க இது நல்லா இருக்கு எங்க வாங்கியிருக்கேன்னு போது உள்ள அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வரும் சார். இது வந்து விலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நீ அழகா இருக்குன்னு சொல்றதை தாண்டி இது அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க, இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, இது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லும் போது இருக்க ஃபீல் வந்து அன்னைக்கு நாள ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நான் ஆக்கிரும். தூங்குற மாதிரி நினைச்சு பாப்பேன் சார் நான் அதை. அதாவது இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அட்டையர் அழகா இல்ல, நான் போட்டிருக்கிறதுனாலதான் அழகா இருக்கு. இந்த வளையல்லாமா? இந்த வளையெல்லாம் ஒரு ஹேண்டுக்கு மட்டுமே 1000. இது 1000 ரூபாயா? ஆமா, இது ஒரு 1000. இது மாதிரி நான் திட்டத்திட்ட ஒரு 50-60 செட்டுக்கு மேல வச்சிருக்கேன். எங்க சார் வேலை பாக்குறீங்க? ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை. கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குறீங்க? ஆமா சார். இல்ல எப்படி எல்லாத்தையும் கேட்டோன்னே எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு கேட்டவனடலாம் நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் சார். அவங்க 10 தடவை கேட்பாங்க, நானும் ஒரு 15-20 தடவை டைம் எடுத்துப்பேன். எதுக்குமே தேவையில்லாமல் செலவு பண்ண வேணாம். எனக்கு ஒரு பைக் வேணும்னா கூட நான் ஒரு புது பைக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதை கூட நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும். அதுக்குள்ள நான் 10 ஐட்டம் கேட்டுறேன். 10 நாள் கேட்க மாட்டேன். இப்போ ஒரு ஐட்டம் வேணும், இப்போ செயின் வேணும் அப்படின்னா 10 நாள் கேட்க மாட்டேன் சார். ஒரு காலையில சாப்பாடு வைக்கும்போது கேட்பேன், மதியானம் சாப்பாடு வைக்கும்போது கேட்பேன், இடையில ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது, டீ கொடுக்கும்போது, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் பீரியட்ல இரிட்டேட். அதெல்லாம் எனக்கு கண்டுக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார். எனக்கு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டேன். அவங்க எந்த ஃபீல்ட்ல சொல்றாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். நீ ஏதோ சாரி வேணும் கேக்குறீங்க, 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, சரி வாங்கி தொலை போ அப்படிங்கிறாரு. நமக்கு வாங்கிக்க மட்டும் தான் காது கேட்கும், வாங்கி தொலை போ காது கேட்காதா? ஃபர்ஸ்ட் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டுப்பேன். ஏன்னா கோவப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க அதை பிடிச்சிட்டாங்கன்னா அது கிடைக்காது எனக்கு. ஏன்னா அவங்க ஒரு இன்கம்ன்றதுனால சார். ட்ரூ சார், நம்புங்க சார். இல்ல அது வாங்கிப்பேன், அப்புறம் அப்படியே கோவத்தை அப்படியே கேரி மறந்துடும் சார். நம்ம கையில வந்துருச்சுன்னா எய்தாப்புல யாரா இருந்தாலும் சிரிச்சுட்டு போயிருவேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு அது ஹாப்பினஸ். தேடி நான் போய் வாங்குறது, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா நானும் பல ஷோல பல கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். உங்க ஒய்ஃப் மாதிரி ஒரு கேரக்டர் இப்பதான் பாக்குறேன். அவர் என்ன வேணா சொல்லட்டும், போய் தொலைன்னு சொல்லலாம், வாங்கி தொலை என்ன வேணா சொல்லலாம். நான் வாங்கிக்கேங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் நீ எப்படி சொல்லலாம்னு கேட்பேன். வாவ்.